ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே நம்மளுடைய சமையல் வேலை பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பசங்க சர்ச்சில் தான் இருக்காங்க. எங்கள் சர்ச்சில் மரவிழா வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் அவங்க இருக்காங்க. நான் வந்து காலையில் டிஃபன் செய்கிறதுக்காக வந்துட்டேன். இட்லிக்கு வந்து மாவு வந்து ஆட்டி வச்சிருந்தேன். இட்லி தோசை எதுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். மாவு பொங்கி இருக்குது, நம்ம இட்லி அவிக்க வேண்டியதுதான். அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து வான்கோழி இறைச்சி வந்து எடுத்துருந்து பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் ரபானி வீட்டில் தான் அந்த அவங்க வீட்டில் வாங்கியிருந்து 1 கிலோ. அதில் குக்கரில் வந்து குக்கரில் இறைச்சி வந்து வேக வச்சுருக்கேன்னா அது வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நான் அதில் வேக போட்ட பிறகு தான் நினச்சேன் கொஞ்சோண்டு பொரிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியலை. இது வந்து பொரிச்சா நல்லா பஞ்சு போல் இருக்குமா என்னன்னு தெரியலை, இல்லை வேக வச்சு எடுக்கணுமான்னு தெரியலை. நானும் முதல்ல போட்டுட்டேன். அப்புறம் சரி என்ன நம்ம பொரிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் இன்னும் மசாலாலாம் தடவி வைக்கணும். கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். மறுபடியும் அங்கே வந்து இப்போ விசில் வரப்போகுது, அதுவும் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வேலைகள் ஒவ்வொன்றையாக பார்க்கணும். கொஞ்சம் இறால் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து நேற்று வாங்கிட்டு வந்தாங்க, அதை கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதான் இருக்குது. அதையும் நம்ம கழுவிட்டு பிள்ளைங்க கிரேவி கேட்டால் கிரேவி இல்லைன்னா பொரித்து கொடுக்கணும். பார்க்கலாம். ஒரு சைடில் வான்கோழி இறைச்சி வந்து வெந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைடில் வந்து வடைக்கு வந்து கொஞ்சம் பருப்பு வந்து நனைய வச்சுருந்தேன், கடலை பருப்பு. அதையும் கொஞ்சம் வடையும் அரைச்சி வச்சுட்டேன். அடுத்து வந்து உளுந்து வந்து நனைய வச்சுருந்தேன், அதையும் என்ன ஆட்டி எடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் வடை ரெண்டையுமே சுடணும். இந்த சைடில் வந்து கொஞ்சம் உள்ளி தக்காளி மறுபடியும் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் இருக்குது. கொஞ்சம் என்ன நம்ம கிரேவி வைக்கணும், அதுக்காக அதனால் அதையும் வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து வான்கோழி வந்து இறைச்சி மசாலா தடவி வச்சுட்டேன். அதான் ரெடியாக அதான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஊறின பிறகு அதையும் தூங்கணும். அப்புறம் இந்த பக்கம் வெங்காயம் பூண்டு மறுபடி பல்லாரி, அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு இஞ்சி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். பூண்டு வந்து அரிசி பல் தான் வாங்கிட்டு வந்தேன், எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அதான் இருக்குது. நம்ம கிரேவி வச்சிடலாம், பசங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கணும். கிரேவி வச்சுட்டேன். பசங்களுக்கு வந்து இட்லி அவிச்சு சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வான்கோழி இறைச்சி வந்து நல்லா வெந்திருந்து என்ன அப்படின்னா ஒரு 10-12 விசில் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு தடவை வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு என்னதோ அது சீக்கிரம் வேகம் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் நான் குக்கரில் போட்டேன். அப்புறம் நல்லா ஆனால் வாய்க்கிற வெந்துடுச்சு. 10-12 விசிலுக்கு பிறகு மட்டன் கூட இவ்வளோ லேட் ஆகாது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது காலையில் 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சாப்பிட்டாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு வச்சுருக்கேன். மறுபடியும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பெர்லினும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இதில் வடைலாம் சுட்டு வச்சுட்டேன். காலையில் ஒரு சட்டி அவிச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். 2வது மறுபடியும் இட்லி வந்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதோட போதும், எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் இதில் வந்து ப்ளம் கேக் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ப்ளம் கேக் தான். அதை வாங்கிட்டு வந்தாங்க 1 கிலோ. அதான் இருக்குது. என்ன வந்து இட்லி அவிச்சாச்சு, அவ்வளோதான். மாவெல்லாம் எடுத்து இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். மாவெல்லாம் நிறைய அப்படியே இருக்குது, அதையும் எடுத்து இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். இன்னும் இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும். மறுபடியும் இந்த சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்குது. சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மட்டன் தான் கிரேவி வைக்கணும். காலையில் எல்லாருமே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட பிறகு வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்க, மேஜெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கு பிறகு அதாவது டைனிங் டேபிள் எல்லாமே அடுத்து எல்லாத்தையுமே கழுவிட்டேன். தட்டெல்லாம் கழுவி எடுத்து வச்சேன். ஏன்னா அதில் ஒன்றும் தேங்காய் வறுத்த பாத்திரம் அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அடி பிடிச்சிருக்கு, அது மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பிறகு குக்கர்லாம் கழுவி வச்சிட்டேன். இன்னைக்கு காலையில் வான்கோழி கிரேவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் உள்ளதில் சால்னா மட்டும் இருக்குது. இறைச்சிலாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் தயிர் வந்து இருக்குது. வீட்டில் தான் உர ஊற்றி வச்சுருந்தேன், தயிர் இருக்குது. என்ன வந்து இதில் மட்டன் இருக்குது, மறுபடியும் எலும்பு இருக்குது. சிக்கன் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். என்ன அப்படின்னா நாளைக்கு சிக்கன் வந்து பிரியாணி போட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு பசங்களுக்கு கொடுத்துக்கிடலாமா, அவங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் லீவ் தானே, அதனால். அதுக்கு பிறகு இதில் வந்து பிரான் வந்து இருக்குது. இதை கொஞ்சம் மசாலா போட்டு இதை பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஏற்கனவே கொஞ்சம் வான்கோழி பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுருந்தெல்லாம் அதுவும் இதில் இருக்குது, அதனால் அதுவும் இருக்கிறதுனால போதும். மறுபடியும் பசங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால, அதாவது மர விழாவுக்கு. அதுதான் அதில் கிடச்ச பொருள் தான் இது. அதில் ஒரு 3 ஹாட் பாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு 3 இந்த நல்லா இருக்குது, கண்டெய்னர் வந்து நல்லா இருக்குது. இந்த ஏர் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. அதேமாதிரி அது வந்து பெர்லினுக்கு கிடச்சது, இது ஷாலமுக்கு கிடச்சது. இதுவும் அதேமாதிரி உள்ள 3 அடுக்கில் இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி 3 இதாக இருக்குது. எல்லாமே இந்த தடவை 3 இது உள்ளது. நல்லா தான் இருக்குது. 99 ரூபா போட்டிருக்கு. ஆனால் கொடுத்த ரூபாய்க்கு அப்படியே 100 ரூபா நாங்கள் கட்டுவோம்.
அதுக்கு அவங்க அப்படியே தந்தாச்சு 100 ரூபாய்க்கு எல்லாமே. இது வத்தையில் கொஞ்சம் ரேட் கூடுதல் இருக்கும்னு நினைக்கேன். தந்தாச்சு. என்ன இதெல்லாம் மாற்றி எடுத்து வைக்கணும். சாதத்துக்கு அடுப்பில் வச்சுட்டேன், அதுவும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் கேக்லாம் இருக்குது, யாராவது வந்தாங்கன்னா கொடுப்போம். அதனால் அது வெளியில் இருக்குது, பசங்களாம் வந்தால் சாப்பிட்டுக்கிடுவாங்க. நான் என்னுடைய வேலையை பார்க்க வேண்டியதான். பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டு நம்ம வேலை செய்யும்போது நல்லா இருக்கும். அதனால தான் எல்லாம் கழுவிட்டேன். கொஞ்சம் வேஸ்ட்லாம் இருக்குது, அவ்வளோத்தையும் கொண்டு தட்டணும். கோழிக்கு தட்டிட்டு எடுத்துட்டு எல்லாத்தையுமே கழுவி பிறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சமையல் வேலையை மத்தியானத்துக்குள்ளதை செய்யலாம். இதில் மட்டன் வச்சாச்சு. அது கிரேவி ரெடி ஆகிடுச்சா. அடுத்து இதில் சூப் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் சிறுபருப்பு பாயசம் வைக்கிறதுக்காக பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வேக போட்டாச்சு. அதுவும் வெந்துடுச்சு. எருமை கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்கணும். மறுபடியும் நல்லா வெந்த பிறகு வெல்லம் போடணும். அப்புறம் நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் வறுத்து போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கு பிறகு சாதம் வடிச்சிட்டேன். அது இதில் தான் இருக்குது. அப்புறம் தயிர் உள்ளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதான் இருக்குது. இதில் குழம்பு இருக்குதுல்ல, ரசம் வச்சுட்டேன், அதான் இதில் இருக்குது. சரிதா, அதே வச்சாச்சு. மறுபடியும் வடைலாம் இருக்குதுல்ல, அதனால நீ முட்டைலாம் அவிக்கலை. ஏன்னா முட்டை ஃப்ரிட்ஜில் இருக்குது நிறையா. நான் ஆனால் முட்டை அவிக்கலை, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, என்ன சரி இருக்கட்டும். அதில் வாத்து முட்டை, இது நாட்டுக்கோழி இந்த லகான் முட்டை இருக்குது. இது காடை முட்டை அதான் இருக்குது. அதனால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. வேணுமா பார்க்கலாம். இல்லை 2-3 இது இருக்குது. ஏன்னா தேங்காய்லாம் திருப்பி பால்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு சாப்பாடும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இவ்வளோ வச்சுட்டு பாயசம் வைக்காமல் இருந்தால் இதாக இருக்குமா. அதனால தான் காலையில் கேசரியும் ஒன்றும் கிண்டலை, அதனால தான் இருந்தாலும் சரி. அதான் இந்த பாயசம்னா அவங்க அப்பாவுக்கு நல்லா பிடிக்கும், அதுக்காக தான். மறுபடியும் சேமியா பாயசம் வருஷ பருப்போட பார்த்துக்கலான்னு விட்டுயாச்சு. சரி, நான் என்ன சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்ற நேரம் பார்க்கலாம். எலும்பு சூப் எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அது நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். ஒரு 5 கப்பு போல் இருந்தால் போதும். அப்புறம் சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் சாப்பிட வேண்டியதான். நாங்கள் சாப்பிட்ட பிறகு பார்க்கலாம். பாயசம் வச்சுட்டேன், பாயசமும் வச்சாச்சு. மறுபடியும் எல்லாம் ரசம் எல்லாமே இருக்கா, என்ன சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் பார்க்கலாம். மதியானம் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் நல்லா தூக்கம் போட்டாச்சு. அப்புறம் சூப் எடுத்து அவங்க அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்தேன். மறுபடியும் சூப்லாம் இருக்குது. நம்ம பசங்க வந்த பிறகு பசங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம் உண்டு, அவங்க போயிருக்காங்க. நாங்கள் லேட்டாக தான் போகணும். அதனால் அவங்களுக்கு சூப் இருக்குது. நான் வந்த பிறகு அவங்களும் நானும் குடிச்சுக்கிடணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். மாதிரி சாப்பாடு எல்லாமே நம்ம மதியானம் செஞ்சுருந்தேன்ல, அந்த சாப்பாடு எல்லாமே அப்படியே இருக்குது. அதனால் இதாக இருக்குது பாருங்கள். என்ன இது இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இதாக இருக்குதா, எல்லாமே இருக்குது. இதில் பாயசம்லாம் இருக்குது. இதில் மட்டன் இருக்குது. அவங்களுக்கு என்ன தோசை ஏதாவது சுட்டு கொடுத்துக்கலாம். நிறைய சாதம் இதாக இருக்குது. அதனால் எல்லாமே இருக்குது. பார்க்கலாம். எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு நைட்டில் பாத்திரத்தெல்லாம் கழுவிடுவேன். இந்த விளாக் இது இவ்வளோ தான் இருக்கும். என்னென்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். துணியும் எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துருக்கு காமிக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னேன்ல, நம்ம அப்படியே போய் பார்த்துடலாம். ட்ரெஸ் இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ட்ரெஸ்ஸு. 2 பேர்த்துக்குமே 9 தான் அவங்களுக்கு எடுத்தேன். அதாவது பெர்சிக்கும் பெர்லினுக்கும். இந்த இருக்கா, இந்த கையில் இப்படி கொஞ்சம் ஒர்க் இருக்கும். நான் இந்த இதே இதுதான் பெர்சிக்குமே, ஒரு வித்தியாசம் டிசைன் எதுவுமே வித்தியாசம் இருக்காது. சைஸ் மட்டும்தான் சின்னது. மறுபடியும் ஷால் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இந்த இதில் கொடுத்துருக்கோம். ஷால் கொஞ்சம் நல்லா பூனம் ஷால் மாதிரி இருக்கும். அப்படியே இருக்குது. நல்லா எம்ப்ராய்டிங் தான் கொடுத்துருக்கு. நம்ம அலசி எடுத்து போட்டுடலாம், ஒன்றுமே செய்யாது. அப்படியே இருந்துச்சு. மறுபடியும் சைஸ் கொஞ்சம் நல்லா இடுப்பு கட்டுற அளவுக்கு அப்படி இல்லைன்னொன்னே நான் ஒரு இது வாங்கினேன். அந்த ரோப் வாங்கி நான் குஞ்சான் போட்டுக்கிட்டேன். பார்த்தீங்களா, என்னடா குஞ்சானுக்கு என்ன செஞ்சீங்கன்னு நினைப்பீங்க. எனக்கும் அதே கலரில் தான் சாரீ, அதாவது டபுள் கலர் அடிக்கும்ல அந்த மாதிரி. கொஞ்சம் சின்ன ஒர்க் வச்சு, அதாவது இந்த கொஞ்சம் இதில் டிசைன் இப்படி இந்த இதுதான் நானும் கிறிஸ்மஸ்க்கு எடுத்தேன். வருஷ பருப்புக்கு ஒன்று எடுத்திருந்து. அப்போ கிறிஸ்மஸ்க்கு பசங்க அப்போ எல்லோரும் இது அவங்க அதை கொடுத்தோடனே எனக்கு இதே விடுங்க மம்மின்னாங்க.
அதனால சரின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. மறுபடியும் சாலம் ட்ரெஸ்ஸை சாலம் வந்து சர்ச்சுக்கு போட்டுட்டு போயிருக்கான். அதனால் நான் நாளைக்கு அதை வீடியோவில் காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன். மறுபடி இது குஞ்சாம் போட்டு வச்சாச்சு. மறுபடி அதே மாதிரி தான் பெருசிக்கும் போட்டேன். ஏன்னா இடுப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அப்போ லூஸாக இருக்கா, அதனால் இதெல்லாம் கெட்டிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டு வச்சிருந்து. இதாக இருக்குது பார்த்தீங்களா, போட்டாச்சு. எனக்கும் ப்ளவுஸ் தைச்சிட்டேன். ப்ளவுஸ் வந்து நான் அழுக்கு கூடையில் போட்டாச்சு. லேசாக அலசி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக மாதிரி துணியை வந்து காய வச்சு இதை மடித்து வச்சிட்டேன். அவங்க அப்பாவுக்கு வந்து இதாக இருக்குது ப்ளூ ஹேண்டும் ஒயிட் ஷர்ட்டும், அதான் அவங்க அப்பாவுக்கு போட்டிருந்தாங்க. அவ்வளோதான். இந்த ட்ரெஸ் வந்து இதுதான் கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்குமே. இன்றைக்கி நாங்கள் இப்படி எடுக்கணும்னு நினச்சிட்டுலாம் எடுக்கல, அவங்க 2 பேர்த்துக்குமே ஒன்று போல் எடுத்தேன். மறுபடி நான் எனக்கு எடுத்துட்டேன், கலர் எடுத்துகிட்டு நான் போனேன். இந்த கலர் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நினைக்கல. அப்புறம் பசங்களுக்கு போய் பார்த்தேன், அவங்களுக்கு அந்த கலர். கடைசியில் வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு தான் எல்லாமே ஒன்று போல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து என்னமா கிச்சனில் வந்து வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் கொஞ்சம் வீடு எல்லாமே நல்லா தூத்துட்டேன், எடுத்துட்டேன். இந்த மேஜையில் எவ்வளோ ஜாமான் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பைபிள் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. இப்படி இருக்குது. இனிமேல் நம்ம வந்து அங்கே சர்ச்சில் வந்து ப்ரோக்ராம் வந்து நடக்குது. சவுண்ட் வந்து ரொம்ப கேட்கல. சர்ச்சில் வந்து ப்ரோக்ராம் நடக்குது. இங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா. அங்கே அந்த சர்ச்சில் அலங்காரம்லாம் பண்ணியிருக்கா. நாங்களும் வீட்டில் கொஞ்சம் சீரியல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்டார்லாம் போட்டு இதாக இருக்குது. நம்ம ஸ்டார்லாம் போட்டு வச்சோம். இனிமேல் இந்த தடவை சிம்பிளாகவே வச்சாச்சு. நான் அடுத்த தடவை பார்க்கலாம், நல்லா நம்ம போடலான்ட்ருக்கு. அதனால் நம்ம இங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியும். அதுக்கு பிறகு அவ்வளோதான். அன்றைக்கி வந்து விளாக் வந்து இவ்வளோ தான். நைட்டில் வேறு ஒன்றுமே செய்யலை. மாதிரி வடைலாம் அப்படியே இருக்குது, பாயசம்லாம் இருக்குது. நாளைக்கு ஒரு நல்ல விளாக்கில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.